பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஆத்தும நேச மீட்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவேன். ஆசித்து தாரேனதெல்லாம் மீட்பரே வல்லமைந்திடும். ஆசித்து தாரேன் எனதெல்லாம் மீட்பரே வல்லமைந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆராதிப்போம் இயேசுராஜனை ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மேல். புது பாட்டை நாவில் தந்தார் ஆராதிப்பேன் இயேசுராஜன். புது பாட்டை நாவில் தந்தார் ஆராதிப்பேன் இயேசுராஜனை. பாடுவோம் ஆராதிப்போம் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை
ராஜனே ஓ நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசு ராஜனே. வேதத்திலே வாசிக்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஆண்டவர் அப்படி உங்களுக்கு செய்தது உண்மை என்று சொன்னால் 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். எல்லா துதிகளுக்கும் எல்லா ஆராதனைக்கும் நம் இயேசு ஒருவரே பாத்திரர், இயேசு ஒருவரே பாத்திரர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே, எங்கள் தெய்வமே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். முதல் பாடலாக தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். உங்களுடைய துன்பமான காலமாயிருக்கலாம், ஆமென், அழுகை நிறைந்த காலமாயிருக்கலாம், சந்தோஷமான காலமாயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் இருக்கும். சேர்ந்து பாடுவோமா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல
நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். வாய்கள் திறந்து அந்த நல்ல நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சத்தமாய் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தர். கரங்கள் அசைத்து ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே ஏசப்பா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன் குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எவர்களை முன்னறிந்தாரோ
அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அவர்களை முன் குறித்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்கள் அசைத்து சொல்வோம், கிறிஸ்துவுக்குள்ளாய் முன் குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை முன் குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒருவேளை பிறந்ததிலிருந்தே நீங்கள் இயேசுவை நன்கு அறிந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் பாதியிலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் பாதியிலே இயேசுவை நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். அதனாலதான் உங்களால் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி அவரை ஆராதிக்க முடிகிறது. ஆண்டவர் நம்மை முன் குறித்தது என்று சொன்னால், நாம் பிறக்கிறதற்கு முன்பாகவே நம்முடைய தகப்பனும் தாயும் அவர்கள் ஒருவரை ஒருவர் யார் என்று அறியாததற்கு முன்னமே, ஆமென், அவர் நம்மை முன்னறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்னமே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, எத்தனை அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, கரங்கள் அசைத்து அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. Thank you அப்பா. இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம், இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜா இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படும். சேர்ந்து பாடுவோமா? இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுவதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வர
வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசுவை அறிந்து கொண்ட நாம், அவருடைய அன்பை ருசி பார்த்த நாம், நம்மை போல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆமென், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நாம் அறிந்து கொண்ட இயேசுவை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோமோ அதே போல் அவர்களும் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் எப்படி பாதாளத்திற்கு தப்புவிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சொந்தமாய் மாறியிருக்கிறோமோ அதே போல் அவர்களும் பாதாளத்திற்கு தப்புவிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சொந்தமாய் மாறணும். ஆமென். இப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்களாய் தேவன் இந்த நாட்களிலே நம்மை மாற்றும்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, அப்பா,
ஆண்டவரே சுவிசேஷ பாரம் உள்ளவர்களா எங்களை மாற்றும். ஹல்லேலூயா. ஆமென். சுவிசேஷ பாரம் உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் ஆண்டவரை சுவிசேஷ பாரத்தினாலே நிரப்பப்படுவதாக. எஸ், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, ஹல்லேலூயா என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசியே, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசியே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றர பாலனே, அல்லேலூயா. பலத்தின் ஆவியே, அல்லேலூயா. தேற்றர பாலனே, அல்லேலூயா. பலத்தின் ஆவியே, அல்லேலூயா. சத்திய ஆவியே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா. சத்திய ஆவியே, அல்லேலூயா. பலத்தின் ஆவியே, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசியே, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசியே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா,
அல்லேலூயா 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 தேற்றரவாளனே அல்லேலூயா பலத்தின் ஆவியே அல்லேலூயா ஓ தேற்றரவாளனே அல்லேலூயா பலத்தின் ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பலத்தின் ஆவியே சத்திய ஆவியே சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பலத்தின் ஆவியே அல்லேலூயா அல்லேலூயா seketele rebe kamaru sahanda kanade alleluia 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 amen alleluia 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 amen amen Yehova Shalom Alleluia Yehova Nisiye Alleluia Amen Yehova Shalom Alleluia Yehova Nisiye Amen Yehova Yireh Alleluia குரல் உயர்த்தி பாடுவோம் சத்தமாய் Hey come on Oh Yehova Yireh Alleluia பரிசுத்த பிதாவே சத்தமாய் Yehova Yireh Selevele makabaru sahanda kadere Era parosha la 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 barahandere Hallelujah மகிமை இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே sekete bibi kaboshona makabara riba kana shanderele leva barahanda la la barashadarana riba banandere rema kabaru sahanda karadirana hallelujah belatinavi 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 seketele parahatura bakabara riba kabarahanda kase rema kabarahanda laya likra baraha soda barabahati makrahanda kalare sida barabaha reke barahanda la barahada riba babana shanderelelelala rekelelelele bara ikra baraha shada baraba riba kabarahandere riba kababa shatana handerele bakabara மகிமை இயேசுவுக்கு மகிமை இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் சபரஹா எலி சகதயா இதம் பிரகதலல பரஹா ரிகதலஹந்தயா ரெமகவரஹசே ரிகவரு சஹந்த கவர Thank you அப்பா நன்றி இயேசுவே Thank you அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே தேவா உம் சமூகமே எனது பிரியமே தேவா உம் சமூகமே எனது பிரியமே ஹalleluya hallelujah hallelujah hallelujah
தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. பற்றிடுவே மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவேன். சொல்லுங்க, எந்தன் இயேசு வல்லவர், எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அனுதினம் அண்ணலுடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அண்ணலுடன் இணைந்து செல்லுவேன். சர்வ வல்ல தேவன் இவர், சர்வ வல்ல தேவன் இவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவன் இவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். எந்த நேசன் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். சொல்லுவோம், எந்த நேசர், எந்த நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். ஓ, சார்ந்திடுவேன் இந்நீலத்தே, இந்தன் தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் இந்நீலத்தே, இந்தன் தஞ்சமிவர். அல்லேலூயா,
எனது பிரியமே தேவா உம் சமூகமே எனது பிரியமே அல்லேலூயா 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 தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே அவனை உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே அவனை உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே இந்த இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர் இந்த இயேசு சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர் இந்த இயேசு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிறவர் இந்த இயேசு உங்களை உயர்த்த உண்மையுள்ளவர் இந்த இயேசு உங்களை காப்பாற்ற உண்மையுள்ளவர் அவரையே அண்டிக் கொண்ட உங்களை அவரையே நம்பிக்கையாய் கொண்ட உங்களை அவரையே ஆதரவாய் கொண்ட உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்த பலப்படுத்த இந்த இயேசு போதுமானவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஆமென் சகலத்தையும் புதிதாக்குகிறார் அவர் சொன்னார் இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் எல்லாம் இப்பொழுதே புதிதாக்கப்படுகிறது மனம் புதிதாக்கப்படுகிறது சிந்தைகள் புதிதாக்கப்படுகிறது இருதயங்கள் புதிதாக்கப்படுகிறது ஓ ஹalleluya ரேமா கபரு சகண்டயா ரிக்ரஹண்ட கபரு சகதயா ஆமென் சிந்தைகள் புதிதாக்கப்படுகிறது இருதயங்கள் புதிதாக்கப்படுகிறது ஆமென் உடைய மனநிலைகள் புதிதாக்கப்படுகிறது இயேசு இதை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதே ஆராதிக்கிற இப்பொழுதே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இப்பொழுதே ஏராபா கபரஹா ரிக்ரஹண்ட கபரு சகண்டயா லெப்ரா கபரி சகதயாலஹா எல்லா பழமைகள் உங்களை விட்டு மாறுகிறது பழமையான சுபாவங்கள் மாறுகிறது இந்த இயேசு ஒப்பற்றவர் ஹalleluya நன்றி இயேசுவே செகெட்டலலே பகவரஹண்டயா லிப்ரஸ் கோப்ரண்டயாலா சிட்டவரஹா லகதயாலா வஹதெரலே பகவரவா நல்ல சில நிமிடங்களில் ஆவியிலே எல்லாரும் ஆராதனை செய்வோம் ஆமென் கண்கள் மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க ஹalleluya லியாண்டா கபரு சஹண்டயா ரேமா கபரு சஹதவரஹா ரிக்ரகெடலே மனா சந்தரவரா ரே பரு சஹண்டா கடாயி லிக்ரெடலே மகபரு சகா இவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் சகலத்தையும் புதிதாக்குகிறார் சகலத்தையும் புதிதாக்குகிறார் உடல் உறுப்புகள் புதிதாக்கப்படுகிறது சரீர பாகங்கள் புதிதாகுகிறது ஓ ஹalleluya சரீரத்தின் உறுப்புகள் புதிதாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஏ ரபனா சந்தனா ரிப்ரஹண்ட கபரு சஹதயா ஹalleluya நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் இயேசுவே ரிபனானா சந்தலலஹண்டே கேபருசா லிப்ரா கட்டோசே கெட்டாலயா ஹலி சபருசா idam pragedala manahatira
lepakatu sahanda kanati librakatahala zikataya rimakaparu sahandeke leprakataka lahati libiatosa mikatahariketele barak mangreketo seketala baru sahandaya. சகலத்தையும் புதிதாக்குகிறார். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஓ, சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். உடைந்து போன உறவுகள் புதிதாக்கப்படுவதாக. In the name of Jesus I command. Hallelujah. சரீர பாகங்கள் புதிதாக்கப்படுவதாக. சரீர பாகங்கள் புதிதாக்கப்படுவதாக. Le prakata katalaha librakata yalabaraha halisha kata yalabarak riba kabarusa handakana. Hallelujah. நன்றி இயேசுவே. இயேசுவோடு உள்ள உறவு புதிதாக்கப்படட்டும். இழந்து போன இயேசுவோடு உள்ள உறவு புதிதாக்கப்படட்டும். எல்லாவற்றை பார்க்கிலும் முக்கியமானது அதுதான். இந்த நாளிலே ஆண்டவர் அதை புதிதாக்குகிறார். அவர் அந்த உறவை புதிதாக்க மனமுள்ளவராய் அவர் இருதயத்தின் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேவன் சாதாரணமானவர் அல்ல. இவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை மேற்கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, இவர் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதி. ஓ, இருதயம் இயேசுவை ஆராதிக்கட்டும். சூழ்நிலை மாறணும். உங்க பிரச்சனை அப்படியே இருக்கக்கூடாது. நீங்க போயிட்டு இருக்கிற பாதை அப்படியே இருக்கக்கூடாது. குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை அப்படியே இருக்கக்கூடாது. அது மாறணும். இன்னைக்கு தான் மாறணும். இன்னைக்கே மாறணும். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு 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 ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு. ஃபாதர், அப்பா, நன்றி ஆண்டவரே. தாராதினுடைய மீதியான பகுதிகளை தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பணுமே, கிருபையினால் எங்களை மூடணுமே, தொடர்ந்து எங்களை வழி நடத்தணுமே அப்படின்னு சொல்லி கெஞ்சி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேளும், அங்கீகரியும், எங்களோடு இடைபடும். மகிமை அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 44வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் ஆகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை.
நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமாகவும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை தூக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்றால், உன் முடிவை மாற்றி எழுதும் கர்த்தர். ஆமென். God rewrites your ending. உங்களுடைய முடிவை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், இனிமேல் இந்த காரியத்திற்கு எந்த விதமான மாற்றமும் வராது, இதனுடைய முடிவு இவ்வளவுதான் அப்படின்னு நாம் தீர்மானித்திருக்கிற சில காரியங்களில் ஆண்டவர் அதை திருத்தி எழுத போகிறார். அந்த முடிவை திருத்தி எழுத போகிறார். இனி இது நடக்காது என்று நீங்கள் கடந்த வாரத்திலே கடந்த மாதத்திலே திட்டம் பண்ணின சில காரியங்களை ஆண்டவர் மறுபடி திருத்தி எழுத போகிறார். வேதம் முழுவதிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இனி எல்லாம் அவ்வளவுதான், இனி இதற்கு உதவி செய்ய, இதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர இனி யாராலும் முடியாது என்று நீங்கள் சில காரியங்களை தீர்மானித்திருக்கிறீர்களே, அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த காரியங்களை, அந்த முடிவுகளை ஆண்டவர் மறுபடி திருத்தி எழுத போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆமென், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருந்த அந்த நாட்களிலே ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே, அதாவது வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரிடத்திலே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், இனிமேல் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு அது நடப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் என்னுடைய சரீரத்திலும் இல்லை, எதிலும் இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் நன்கு அறிந்தவனாய் அவன் சொல்லுகிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். அப்படி முற்றுப்புள்ளி வைத்து பேசின அந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை வைத்து ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய பெயர் இருக்கும் என்றால் நாம் ஆபிரகாமினுடைய சந்ததிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி
முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அநேக சூழ்நிலைகளை இது இனிமேல் அவ்வளவுதான் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்ட பல காரியங்களை ஆண்டவர் மறுபடியும் திருத்தி எழுதியிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை மலரச் செய்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அவர்களை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார். நீ முற்றுப்புள்ளி வைத்தாயே, இனிமேல் ஒன்றும் நடக்காது என்று சொன்னாயே, இனிமேல் இதில் எந்த மாற்றமும் வராது என்று நீ தீர்மானித்தாயே, எந்த காரியத்தில் நீ முற்றுப்புள்ளி வைத்தாயோ அதே முற்றுப்புள்ளியிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை நான் உண்டு பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஆமென். எந்த பழமையும் குறித்து அவர் கவலைப்படுகிறதில்லை. ஆமென். அவர் சர்வ ஞானி, அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் உருவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவரால் எதையும் உருவாக்க முடியும். ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்குகிறதில்லை. என் தேவனைப் போல வேறொருவரும் இல்லை. அவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்குகிறவர். இன்றைக்கு அதே தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், ஆமென், முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்த அந்த காரியத்தில் தானே நான் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ண போகிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்களிலே இனி வருகிற காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் நிறைய தீர்மானங்கள் எடுத்து விடுகிறோம். இனி வருகிற காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்க்கும்போது இனி வருகிற காரியங்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தது உண்மைதான். ஆண்டவர் அவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணினது உண்மைதான். ஆண்டவர் அவனிடத்தில் பேசினது உண்மைதான். ஆனால் வரும் காரியத்தை இந்த மாம்சீக கண்கள் கொண்டு நம்மால் காண முடியாததினாலே நாம் நிறைய நேரங்களிலே தீர்மானங்கள் எடுத்து விடுகிறோம், முடிவெடுத்து விடுகிறோம். இனி அவ்வளவுதான் என்று நாமே என்ன செய்து விடுகிறோம், சொல்லி விடுகிறோம். ஆனால் இனி வருகிறதை, வரும் காரியங்களை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய வரும் காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதைகள் ஆண்டவருக்கு தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் அல்லவா, என் இருதயம் என்னில் தொய்யும் போது நீர் என் பாதைகளை அறிந்திருக்கிறீர். என்னுடைய இருதயம் என்னிலே தொய்ந்து போகிற வேளையிலே நீர் என் பாதைகளை அறிந்திருக்கிறீர். நீங்க போகிற பாதைகள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அது நன்றாய் தெரியும். நீங்கள் போகிற பாதைகள் ஆண்டவருக்கு மிகவும் நன்றாய் தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் அதுதான். வேத புஸ்தகத்திலிருந்து தேவன் இப்படி சில மனிதர்களுடைய முடிவுகளை திருத்தி எழுதியிருக்கிறார், மாற்றி எழுதியிருக்கிறார். அதை பற்றி நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் அறிந்த ஒரு சம்பவம். ஆமென். பேதுருவினுடைய அந்த சந்திப்பு, இயேசுவினோடு நடந்த அந்த சந்திப்பை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த கெனசரேத்து கடல் அருகே அவர் நின்றபோது
திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரை நெருங்கி வந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் தாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படி நெருங்கி அவரிடத்தில் வந்தபோது அவர்களை வெறுமையாக விட்டுவிட்டு செல்லாமல், அது ஒரு கடற்கரை அல்லவா, அங்கே படவுகள் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த மீனவர்கள்லாம் படவை விட்டு கீழே இறங்கி அந்த வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பேதுருவினுடைய படவிலே இயேசு கிறிஸ்து ஏறுகிறார். அவருக்கு தெரியும் அது பேதுருவினுடைய படகுதான், நல்லா தெரியும். தெரிஞ்சு அவர் என்ன செய்கிறார், அந்த படகில் அவர் ஏறுகிறார். ஏறின உடனே அவன்கிட்ட கேட்கிறார், இந்த படகை சற்றே உள்ள தள்ளணும், இந்த படகை சற்றே தள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது கரையில் இருந்த அந்த படகை தண்ணிக்குள்ள கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நீங்க யோசிக்கலாம், கரையில் நின்று அதன் மேலே நின்று பிரசங்கம் பண்ணாதான் நன்றாக இருக்கும், ஏன் தண்ணிக்குள்ள அதை தள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த நாட்களில் இது மாதிரி மைக் போன்ற விஷயங்கள்லாம் இல்லாத ஒரு காலம் பாருங்க. அப்படி இருக்கும்போது தண்ணீரில் நின்று பேசினா நல்ல சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நிலத்திலே நம்முடைய சத்தம் பயணிப்பதை விட தண்ணீரிலே நம்முடைய சத்தம் இன்னும் அதிகமாய் பயணிக்கும். ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப அதிகமாகவும் அது கேட்கும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன்னா திரளான ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் வசனத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீருக்குள்ள அந்த படவை தள்ளும்படி கேட்டு அங்கே உள்ள நின்று, அந்த படகுக்குள்ள நின்று இயேசு கிறிஸ்து கரையில் நின்ற எல்லா ஜனங்களுக்கும் கேட்கும்படியாக அவர் திருவசனத்தை பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ பாருங்க, பேதுரு ஒரு தோல்வியோடு அந்த இடத்துல நிற்கிறான். பேதுரு தோல்வியோடு இருக்கிறான். அவன் வலை அலசி கொண்டிருக்கிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை முன்பாக தெரியும். இன்னும் சீசனா மாறல, ஆனா இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு முன்பாகவே தெரியும். எப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே பேதுருடைய வீட்டுக்கு போகும்போது அவனுடைய மாமி, அவனுடைய மதரின்லா என்ன பண்றாங்க, அங்க முடியாம இருக்கிறாங்க. ஜுரமா, கடும் ஜுரத்தினால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். அப்ப பேதுருவினுடைய வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து போன போது அவளை ஆண்டவர் சுகமாக்குகிற ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ பேதுருவுக்கு முன்பாக தெரியும், ஆனால் இன்னும் அவன் சீசன் ஆகவில்லை. சோ இவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தோல்வியோடு இருக்கிறான். அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டவனாய் இருக்கிறான். அந்த இடத்துல அவன் வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அங்கே நின்று அவனுடைய படகில் நின்று எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி முடித்துட்டு ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், சீமோனை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். சொன்ன உடனே சீமோன் சொன்ன வார்த்தையை பாருங்க, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒரு முழு ராத்திரியும் நாங்கள் செலவு பண்ணி இருக்கிறோம், ஆனா ஒண்ணு கூட அகப்படல என்று சொல்லுகிறார். பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறோம். இந்த இரவு அப்படின்னா என்ன? இரவு அப்படின்றது ஒரு காலம். இரவு அப்படின்றது நேத்து இரவு போன அந்த விஷயம் அல்ல. இரவு அப்படின்றது ஒரு காலம். நிறைய பிரச்சனை, நிறைய தோல்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். நிறைய அப்படியே கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். அழுகையின் மேல் அழுகை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிச்ச, மறுபடியும் ஒரு பிரச்சனை. பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம். நாங்க சும்மா இருக்கல, நாங்க முயற்சி பண்ணி இருக்கிறோம், ஆனா ஒரு மீன் கூட என்ன செய்யல, அகப்படல. இப்படி சொல்லலாமா, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல. ஒரு நெத்திலி மீன், ஒரு சின்ன மீன். அவ்வளோ பெரிய கடல், 75% கடல் இருக்கிறது. அந்த கடல்ல ஒரு மீன் கூட என்ன செய்யலையாம் பேதுருக்கு, கிடைக்கலன்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல சில காரியத்தை கிடைக்காம பண்றதே ஆண்டவர் தான். உங்களுக்கு தெரியுமா, சில காரியத்தை கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம பண்றதை யார் தான்? ஆண்டவர் தான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களுக்குள்ள வர விரும்புகிறார், உங்களோட பேச விரும்புகிறார். இந்த அனுபவம் இல்லைன்னா பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு புரிதல் வந்திருக்காது. இயேசு கிறிஸ்துனா யாருன்னு பேதுருவுக்கு தெரியும், ஆனால் இந்த அவரோடு இணைகிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருக்காது. ஆமென். சில நேரங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கும் போது, சில தாமதங்களை அனுமதிக்கும் போது, சில குறைவுகளை அனுமதிக்கும் போது கவலைப்படாதீங்க. ஏதோ ஒன்று மேன்மையாக உங்களுக்காக திட்டம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். ஏதோ ஒன்று மேன்மையாக உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். உங்களுடைய படகை சந்திக்க போகிறார் என்று அர்த்தம். உங்களுடைய படகுக்குள்ளே தன்னுடைய காலை வைக்க போகிறார் என்று அர்த்தம். அதனால தான் பேதுருவின் இடத்தில் அவர் சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் இரவு முழுவதும்
நாங்க பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இரவு முழுவதும், அந்த இரவு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி இருக்கும், ஒரு certain period of time. அந்த டைம்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட தோல்வியின் அனுபவங்கள் உங்களுக்கு வரும், ஒரு தாழ்வான அனுபவங்கள் வரும், ஒரு அவமானத்தின் பாதை உங்களுக்கு வரும். ஆனா அது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. பாருங்க, இவன் சொல்லுகிறான், இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். இப்ப இயேசு வந்திருக்கிறார். இயேசு யாரு? இவர் உலகின் ஒளியானவர், இவர் வெளிச்சமானவர். இவர் என்ன செய்திருக்கிறார்? இருள் நிறைந்த அந்த படகுல, இருள் நிறைந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில, தோல்வியினால் நிரப்பப்பட்டிருக்கிற பேதுருவினுடைய வாழ்க்கைக்குள்ள இப்ப யாரு வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார். அவன் சொல்லுகிறான், நாங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றார், கவலைப்படாத, உலகின் ஒளியாகிய நான் உன் படகுக்குள்ள வந்திருக்கிறேன், உலகின் ஒளியாகிய நான் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், உலகுக்கே வெளிச்சம் தந்த நான் உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன். எல்லா இருளையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டவங்க, ரொம்ப முயற்சி பண்ணி இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அநேக காரியங்களுக்காக ஆமென் மறுபடி 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 முயற்சி செய்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் உங்களை தனிப்பட்ட முறையில் பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் முயற்சி பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு ஒன்றுமே கிடைக்காத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய படகுல நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய படகுல இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய படகுல இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது பேதுருவினுடைய படகை பயன்படுத்தி இயேசு அநேகருக்கு பிரசங்கம் பண்ணினார். பேதுருவினுடைய படகை பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பேசினார். ஆமென். தோல்வி நிறைந்த அந்த பேதுருவினுடைய படகை தான் வார்த்தை பேசுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்க சொல்றீங்களே, நான் தோல்வியா இருக்கிறேன், ஆமென், நான் போராட்டத்தோட இருக்கிறேன், நிறைய கலக்கத்தோட இருக்கிறேன், நீங்க சொல்றீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தோல்வி வேணும். அப்பதான் உன் மேல நின்னு, உனக்குள்ள நின்னு நான் அநேகரோட பேச முடியும், உன் மூலமா அநேகர் இடத்துல நான் பேச முடியும், உன்னுடைய சாட்சியை வச்சு அநேகர் என்னிடத்துல கடந்து வருவார்கள் அப்படின்னு இயேசு உங்களிடத்துல சொல்லுகிறார். ஆமென். ரெண்டு படகு இருந்துச்சுல, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட படகு இந்த தோல்வியின் படகு. ஆமென். அந்த தோல்வியின் படகில் நின்று தான் இயேசு வெற்றியின் வசனத்தை போதித்தார். ஆமென். உங்களுடைய தோல்வியின் இருதயத்திலே நின்று இனிமேல் இயேசு தம்முடைய வெற்றியின் வசனத்தை அநேகருக்கு பேசுவார், வெற்றியின் சாட்சியை அநேகருக்கு பேசுவார். நீங்கள் சொல்லுவீர்கள், இந்த குறிப்பிட்ட வருஷத்தில், இந்த குறிப்பிட்ட மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போனேன், மிகவும் தாழ்வான ஒரு சூழ்நிலை, தோல்வியின் அனுபவம், வியாதியின் அனுபவம், அவமானத்தின் நேரம், அப்படிப்பட்ட நேரத்தினூடாய் நான் கடந்து போன போது இயேசு என்னுடைய படகிலே வந்தார். இயேசு என்னுடைய படகிலே வந்து அவர் என்னை வெறுமையாய் விடவில்லை, என்னை நிரப்பினார், முற்றுமுடிய என்னை நிரப்பினார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லத்தக்க வண்ணம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவர். இந்த பேதுரு என்ன நினைத்தான்? இனி அவ்வளவு தான், இனி எல்லாம் முடிந்து போனது என்று அவன் நினைத்தான். ஆமென். தோல்வியோடு வலைகளை அலசி கொண்டிருந்தான். அவனுடைய மனதிலே என்னவெல்லாம் ஓடி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாளுக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன், நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதே, நான் எப்படி இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பல கேள்விகளோடு அவன் வலைகளை அலசி கொண்டிருப்பான். ஒரு மனுஷனுக்கு அதிகாலை நேரமே இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் ராத்திரி தூங்கி காலையில் எழுந்தவுடனே இப்படிப்பட்ட கவலைகள் உங்களை நெருக்குகிறது. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் கொடுக்க வேண்டிய பணங்கள் இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய போகிறேன், என்னை சில மனிதர்கள் பார்க்க வருவார்களே, அவருக்கு நான் என்ன பதில்கள் சொல்லுவேன் என்று சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் அதிகாலை நேரத்தை ஆமென் செலவழித்துக் கொண்டிருக்க நேரிடும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், வெளிச்சமாகிய நான் உன் படகுக்குள்ளே வருகிறேன், வெற்றியின் வார்த்தைகளை பேசுகிறதற்கு உன் படகுக்குள்ளே வருகிறேன். ஆமென். இந்த படகு, இந்த காலியான படகு, முயற்சி செய்து பிரயாசப்பட்ட இந்த படகு, தோல்வியின் அடையாளமாக்கப்பட்ட இந்த படகு எப்படி வெற்றியின் அடையாளமாய் மாறினதோ, எப்படி நிரப்பப்பட்ட அடையாளமாய் மாறினதோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றியின் அடையாளமாய் மாறும். ஆமென். நீ ஒரு வெற்றியின் அடையாளமாய் மாறுவாய். உன்னுடைய குடும்பத்தை
உலகத்திலே உன்னை பார்க்கிறவர் எல்லாம் உன்னை காண்பித்து இவள் ஒரு வெற்றியின் அடையாளம், இவன் ஒரு வெற்றியின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். ஆமென். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். அநேகருடைய பார்வைக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு உங்களை அவமானமாய் பார்க்கிறவர்கள், இன்றைக்கு உங்களை வெட்கமாய் பார்க்கிறவர்கள், இன்றைக்கு உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள் ஒரு நாள் கண்ணேறிட்டு பார்த்து ஆமென் இவன் தேவனுடைய சாட்சியாய் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து லாசருவுடனே கூட பந்தி இருந்தார். ஆமென். பந்தி இருக்கிறவர்களில் லாசரும் ஒருவனாய் இருந்தான். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஜனங்கள் வந்தார்கள். ஆமென். லாசருவையும் பார்க்கிறதற்கு ஜனங்கள் வந்தார்கள். ஏனென்றால் இந்த இயேசு லாசருவினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருந்தார். நாறி போன ஒரு மனிதன், ஆமென், முடிந்து போனது என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடி திருத்தி எழுதினார். ஹல்லேலூயா. கல்லறையினுடைய கற்களை எல்லாம் ஆண்டவர் புரட்டி தள்ள சொல்லி ஆமென் சத்தம் உயர்த்தி அவனை கூப்பிட்டார். லாசருவே நீ வெளியே வா என்று ஆண்டவர் கூப்பிட்டார். ஆமென். மரித்து போனவன், மரண சீலைகளினால் கட்டப்பட்டவன், உலக ஜனங்களால் இவன் மரித்து போனவன் என்று முத்திரை குத்தப்பட்டவன், அவனை தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அநேகர் அவனை வந்து பார்க்கிறதற்கு அவனை சாட்சியாய் மாற்றினாரே. இன்றைக்கு உங்களை மாற்றுவேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். விசுவாசத்தோடு கேட்கிற என் ஜனமே, ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆமென். யாரெல்லாம் உங்களை அவமானமாய் பார்த்தார்களோ அவருடைய கண்கள் ஆமென் ஏறிட்டு பார்க்கிற வண்ணம் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்காக, அவரை நம்பி, அவருடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய முடிவை மாற்றி எழுத கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவினுடைய முடிவை மாற்றி எழுதினார். அவனுடைய தோல்வியின் முடிவை மாற்றி எழுதினார். அவன் தீர்மானித்திருந்த ஐயோ நான் பிரயாசப்பட்டது எனக்கு ஒன்றும் வாய்க்கவில்லையே என்று அவனுடைய நினைவை ஆண்டவர் மாற்றி எழுதினார். இன்றைக்கு உங்களுடைய நினைவை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வாரத்திலே சில காரியங்கள் உங்களுக்கு சம்பவிக்கும். தேவனுடைய முன்குறித்தலின்படி அவைகள் உங்களுக்கு சம்பவிக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் சீர்திருத்தி எழுதுகிறவர். நம்முடைய ஆண்டவர் முடிவை மாற்றி எழுதுகிறவர். மனிதர்கள் எழுதின முடிவை ஆமென் மாற்றி எழுதுகிறவர். நீங்கள் எழுதின முடிவையே ஆண்டவர் மாற்றி எழுதுவார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஆமென். என்ன நடக்க போகுது என்னிடத்தில் கேளுங்கள். அவர் சர்வத்திற்கும் தேவன் அல்லவா, அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அல்லவா. அவர் சொல்லுகிறார் வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு அது தோல்விதான், உங்களுக்கு அது மரணம் தான், உங்களுக்கு அது கெட்டு நாறி போன ஒரு சரீரம் தான், உங்களுக்கு அது ஒரு வியாதியின் பாதை தான், இன்றோடு முடிந்துவிடும் என்ற நிலை தான். ஆனால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு பெரியவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம மேலே அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை சிட்சித்து வழி நடத்துகிறார், நம்மை கண்டித்து வழி நடத்துகிறார். நமக்கு அவர் தகப்பன், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சங்கீதங்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா. ஆமென். அதுபோல நம்முடைய சூழ்நிலைகளை நிறைத்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முடிவை ஆண்டவர் மாற்றி எழுதுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 5, 6, 10 ஆகிய 3 வசனங்கள் நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 5, 6, 10 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிற அம்மலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி 10வது வசனம், நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கும் அங்கே இருந்த ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அங்கே இருந்த பிரபுக்களுக்கும் சொன்னபடியினாலே
அவனுக்கு கிடைத்த தண்டனை என்னவென்று சொன்னால், அவனை தூக்கி ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே, ஒரு துறவிலே அவனை போட சொன்னார்கள். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை காவற்சாலை முற்றத்தில் இருக்கிற அம்மலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம நன்றாக கவனித்து பார்க்கும்போது, உலையான சேறு அப்படின்னு சொல்லும்போது, தண்ணீர் இல்லாமல் அப்படி அந்த சேரா இருக்கும் பாருங்க, அந்த மண் அப்படி ஒரு மாதிரி குலைந்த நிலையில் இருக்கும்ல, அதைத்தான் உலைன்னு சொல்கிறோம். அந்த உலையான சேற்றில் எரேமியாவினுடைய கால்கள் சிக்கி கொண்டிருந்தது. இந்த உலையான சேற்றை குறித்து நம்ம சில காரியத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த உலையான சேறு எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷன் அதில் தெரியாமல் விழுந்தாலோ அல்லது தூக்கி போடப்பட்டாலோ என்ன நடக்கும் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அந்த குழியிலிருந்து மேலே வர வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்கிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய சரீரம் உள்ளே போய்கொண்டே இருக்கும். இதுதான் உலையான சேறு. அதாவது ஒரு தண்ணீர்லையோ ஏதோ சேர்லையோ விழுந்தால் நம்ம வெளியே வருகிறதுக்கு முயற்சி செய்வோம் இல்லையா? அதே போல் இந்த உலையான சேற்றுக்குள்ளே ஒரு மனுஷன் விழுந்து வெளியே வர முயற்சி செய்யும் போது எந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் உள்ளே போய்கொண்டே தான் இருப்பான். இதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பற்றி, சங்கீதம் 40வது சங்கீதம் 2, 3 ஆகிய 2 வசனங்களையும் நானே வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் பாருங்க, பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படிப்பட்ட இந்த துறவு இருக்கு பாருங்க, தண்ணீர் இல்லாத உலையான குழி இருக்கு பாருங்க, உலையான சேறு. இதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பயங்கரமான குழி. ஏன்னா இதுக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்தான்னா வெளியே வர்றதுக்கு கஷ்டம், வெளியே வரவே முடியாது. யாராலையுமே அந்த மனுஷன் அதுல இருந்து தூக்கி வெளியே எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலையான சேர் தான் அந்த துறவு, எரேமியாவை தூக்கி போட்ட துறவு. ஆனால் இந்த துறவிலே, அந்த உலையான சேற்றிலே எரேமியா அமிழ்ந்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கான்? அவன் வெளியே வர முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் இந்த தீர்க்கதரிசியால் வெளியே என்ன செய்ய முடியலை, வர முடியலை. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு உள்ளே போய்கிட்டே தான் இருக்கிறான். அமிழ்ந்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய கழுத்து வரைக்கும் கூட உள்ள என்ன செய்திருக்கலாம், போயிருக்கலாம். இப்போ இவனுடைய முடிவை, இந்த தீர்க்கதரிசியினோட முடிவை ஆண்டவர் எப்படி மாற்றி எழுதினார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சில குழிகளிலே நம்ம விழுந்து கிடக்கிறோம். அது பாவ குழியாக இருக்கலாம், பாவ சேற்றாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குழியில் நம்ம விழுந்து இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது பயங்கரமான குழி, இதிலிருந்து வெளியே வரவே முடியாது. சில நேரங்களில் கடன் என்கிற குழியில் நம்ம விழுந்து கிடக்கிறோம், இதிலிருந்து வெளியே வரவே முடியாது என்கிற நிலையில் இருக்கிறோம். அது போல வெளியே வரக்கூடாத ஒரு பாரத்தினாலே மூடப்பட்டு, அது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஆமென், வேலை ஸ்தலத்தில் உண்டான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதில் இருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று சொல்லி நினைக்கிற எல்லாம் பயங்கரமான குழி தான். அப்படிப்பட்ட குழியில் இருந்து ஆண்டவர் எரேமியாவை விடுவிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா அந்த குழிக்குள்ள அவன் இருந்ததுக்கு காரணம் அவன் செஞ்ச தப்பு இல்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளதை உள்ளது போல சொன்னபடியினாலே அவனுக்கு கிடைத்தது அந்த குழி. ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான். ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை போய் அப்படியே சொல்லுகிறான். அதற்காக அந்த சிதேக்கியா ராஜாவும் அங்கே இருந்த அந்த பிரபுக்களும் சேர்ந்து செய்த இந்த வேலை தான் இவனை தூக்கி பயங்கரமான குழியிலே போட்டார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையே சில நேரங்களில் இப்படி இருக்கக்கூடும். அதனால நீங்க நிறைய கேள்விகள் கேட்பீர்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறார்? நான் ஏதோ தவறு செஞ்சிட்டேனா? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் நடந்துட்டேனா? அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே கேட்பீர்கள். ஆனால் பாருங்க, ஆண்டவர் எரேமியாவுக்கு அனுமதித்த அந்த பாதையை பாருங்க. அவனை தூக்கி குழியில போடுற வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலை. ஆண்டவர் ஒன்றும் அவனுக்கு பாதுகாப்புக்காக செய்யலை. அவனை கொண்டு வந்தார்கள், அப்பவும் ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. அவனை தூக்கி குழியில போட்டார்கள். குழியில போட்டவன் அந்த உலையான சேற்றுக்குள் அவன் அமிழ்ந்து போகிற நிலைக்கு போயிட்டான். அவனுடைய கழுத்து வரைக்கும் அந்த சேற்றுக்குள்ள சிக்கி போயிருச்சு. இப்ப வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யல, அவனுக்கு எந்த விதமான பதிலும் செய்யல, அவனை காப்பாற்றுகிறதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இத்தனைக்கும் அவன் ஆண்டவருக்காகத்தான் பேசி இருக்கிறான். நிறைய நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பி சொன்ன ஒரு காரியத்துக்காக இப்படிப்பட்ட குழிகளை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரிடும். ஆண்டவரை நம்பி தான் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த எரேமியா அதைத்தானே சொன்னார், ஆண்டவர் சொல்லுகிறத நான் சொல்றேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அப்படி சொன்னதுக்காக இந்த மனுஷனுக்கு கிடைச்சது என்னதான்? ஒரு குழி, ஆழமான குழி, பயங்கரமான குழி, ஒரு உளையான சேறு நிறைந்த குழியில் அவனை தூக்கி போட்டார்கள். ஆனாலும் இவனுடைய வாழ்க்கை முடிகிறதற்கு முன்பாகவே அவருடைய வார்த்தை வந்து அவனை விடுவிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி குழியில் இருக்கிறேன், நீங்க சொன்னது மாதிரியே பயங்கரமான குழியில் இருக்கிறேன், உளையான சேர்ல சிக்கி கொண்டிருக்கிறேன், என்னால் வெளியே வரவே முடியல, இனிமேல் வருவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை விடுவிக்கிறதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான் என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரேமியா சாக போறான் அர்த்தம். அவன் அந்த குழிக்குள்ள போட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அவன் வெளியே வர முயற்சி செய்து இன்னும் அந்த உளையான சேற்றுக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் ராஜாவினுடைய கட்டளையை பாருங்க, நீ உன்னோட 30 மனுஷரை கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். நன்றாக கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறது என்பதை பாருங்கள். ஆமென். ஒரு மனுஷனை தூக்குறதற்கு எத்தனை பேர் வந்தாங்க? 30 பேர் வந்தாங்க. ஏன்னா அந்த உளையான சேற்றுக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கிட்டான்னு சொன்னா அவன் அவ்வளவு சீக்கிரமா வெளியே தூக்கி விடவே முடியாது. ஒரு ஆளாலையோ 2 ஆளாலையோ முடியவே முடியாது. 30 ஆட்கள் சேர்ந்து சிக்கி போன இந்த மனுஷனை வெளியே அவர்கள் தூக்கி இருக்கிறார்கள். பாருங்க, ஆள் அனுப்பி ஆண்டவர் அந்த மனுஷனை அவன் கிடந்த குழியிலிருந்து தூக்கி இருக்கிறார். 30 பேர் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற அந்த குழியிலிருந்து உங்களை தூக்குகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்காக சில ஆட்களை அனுப்ப போகிறார். ஆமென். நீங்கள் கிடக்கிற அந்த குழியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் சில மனிதர்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். எரேமியாவினுடைய நிலை நல்ல வசதியான நிலை அல்ல. அவன் சாக போகிறான். இன்னும் சில மணி நேரத்துக்குள்ளே அவனுடைய உயிர் அவனை விட்டு போக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் தம்முடைய மனிதர்களை அனுப்பி அந்த குழியில இருந்து அவனை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா நினைத்திருக்கலாம், என்னுடைய முடிவு இந்த துறவோடையே முடிஞ்சு போயிருக்கும். ஆண்டவர் சொன்னதுக்காக இந்த குழியில நான் போடப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொன்னதுக்காக, உண்மையா சொன்னதுக்காக, எனக்கு சொல்லப்பட்டதை சொன்னதுக்காக நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? இந்த குழியில போடப்பட்டிருக்கிறேன். இந்த குழியிலே வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இந்த குழியிலே நான் செத்து போயிருவேனோ? இந்த குழி எனக்கு கடைசியோ என்று அன்றைக்கு எரேமியா நினைத்திருக்கலாம். அந்த முடிவை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி எழுதினார். இன்றைக்கும் ஒருவேளை அப்படிதான் நீங்க சொல்லல, நானும் அப்படிதான் குழியில இருக்கிறேன், குழியில சிக்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக சில ஆட்களை அனுப்ப போகிறேன். அவர்கள் வந்து உன்னை குழியிலிருந்து தூக்கி விடுவார்கள். ஆமென். நீ அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற இந்த குழியிலிருந்து உன்னை சாகாததற்கு முன்னே உன்னை தூக்கி விடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன் உயிர் பிரியும் முன்னே உன்னை தூக்கி விடுவார்கள். உனக்காக அவர்கள் உதவி செய்வார்கள். உனக்காக அவர்கள் கிரியைகளை நடப்பிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது என்ன எழுதுகிறார்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த வசனம். சங்கீதம் 40:2-3 வாசிக்கும் போது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீதை தூக்கி எடுத்தது யாரு? கர்த்தர் தான் தாவீதை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.
ஓ தேவனுக்கு மகிமை. என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். என்ன தூக்கி எடுத்தார்? இயேசு என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை இயேசு தூக்கி எடுப்பார். நீங்க விழுந்து கிடக்கிற குழி எப்படிப்பட்டதா இருந்தாலும், அது ஒரு தோல்வியின் குழியாய் இருக்கலாம், ஆமென், அது ஒரு வியாதியின் குழியாய் இருக்கலாம், கடன்பார குழியாய் இருக்கலாம், கஷ்டமான குழியாய் இருக்கலாம், ஆமென். ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலே நீங்கள் விழுந்து கிடந்தாலும் இந்த நாட்களிலே தம்முடைய ஆட்களை அனுப்பி ஆண்டவர் நீங்கள் விழுந்து கிடக்கிற, வெளியே வர முடியாமல் கிடக்கிற அந்த குழியில இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் பலருக்கும் சாட்சியாய் மாறுவீர்கள். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்களாம்? நம்புவார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறதை பார்த்து, உங்களுடைய முடிவுகளை மாற்றி எழுதுகிறதை பார்த்து அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எப்படி? ஆமென். அதிர்ச்சி ஆயிருவாங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சதை பார்த்து, ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தாரா என்று சொல்லி அதிர்ச்சி அடைந்து அவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார்கள்? நம்புவார்கள். உங்களை கொண்டு பலர் ஆண்டவரை நம்ப வேண்டி இருக்கிறது. உங்களை கொண்டு பலர் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது. உங்களை கொண்டு பலர் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களை இந்த பாதையினூடாய் நடத்துகிறார். நீங்க எவ்வளவு கஷ்டமான பாதையில் போனாலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனசுல, உங்களுடைய இருதயத்தில் ஒரு புது பலன் துளிர்க்கும். பாருங்க, எப்படி ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருந்து இந்த மனுஷன் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரே. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான்னு எழுதி இருக்கிறதெல்லாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் கிரியை செய்ததை பார்க்கும்போது அப்படி நமக்குள்ள ஒரு அதிர்ச்சி வருகிறது. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரா? உண்மையிலே ஆவியில நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லி யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை துளிர் விடுகிறது இல்லையா? ஆமென். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது, கர்த்தர் அவனுக்கு செய்ததை பார்க்கும்போது நம்முடைய ஆமென் விசுவாசம் துளிர் விடுகிறது இல்லையா? அதே போல ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறத பார்த்து அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சொல்லுங்க, கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறத பார்த்து அநேகர் கர்த்தரை நம்புவாங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற சில சாட்சிகளை பார்த்து அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படுவார்கள். அநேகர் இயேசுவை நம்புவார்கள். நாம் போயிட்டு இருக்கிற இந்த பாதை தேவனுடைய நாம மகிமைக்காக, நாம் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். உங்களுடைய முடிவை சீர்திருத்தி எழுதி, உங்களுடைய முடிவை மாற்றி எழுதி ஆண்டவர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நான் உங்களோடு பேச போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆமென். ஆண்டவர் உங்களுடைய முடிவை மாற்றி எழுத வேண்டும். ஆமா, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறது குறித்து தான் இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:17 வாசிக்கலாமா? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. பாருங்க, இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையில் உங்கள் மனநிலை இருக்கல. இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனம் ஒரு மாதிரி கஷ்டத்துக்குள்ள இருக்கல. அந்த கஷ்டத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து உங்களுடைய முடிவை பற்றி நீங்கள் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய முடிவை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எனக்கு தருவார். என்னுடைய முடிவை அதோடு விட்டுவிடாமல் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு நம்பிக்கை வரணும். உங்க முடிவை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை வரணும். என் தேவன் எனக்காக சில காரியங்களை செய்வார். என் தேவன் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுவார். என் தேவன் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும்படி, என்னுடைய தோல்விகளை மாற்றும்படி என்னுடைய படகுல அவரே இறங்கி வருவார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் பாருங்க, பயம் நம்மை சூழுகிறது. அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது. பாருங்க, உங்களுடைய முடிவை பற்றி நீங்க நம்பிக்கை கொள்ளணும். அடுத்து பயத்திலிருந்து வெளியே வரணும். இந்த பயம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்துனா, இந்த பயம் ஒரு வாசல் போல,
உங்களுடைய இருதயத்தில் பிசாசானவன் உள்ள வருகிறதற்கு இந்த பயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உள்ள வந்து உட்கார்ந்து கொள்ளும். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, சத்ருவினால் வருகிற பயத்தை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பயம் எங்கே இருந்து வருகிறது? பயம் சத்ருவினால் வருகிறது. ஆமென். உனக்கு அவ்வளவுதான், இனி உனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, இனி உனக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்காது, இனி அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களை பயப்படுத்துறான்ல சத்ரு. அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வாருங்க. அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வந்து கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு ஒரு இரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற இந்த வசனத்தை வைத்தும், உங்களோடு தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர் பேசுகிற வசனத்தை வைத்தும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. பயத்திலிருந்து வெளியே வருகிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் எதுக்கு பயந்தேனோ அது எனக்கு நடந்துருச்சு. அதனால நீங்க பயப்படாதீங்க. அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. அடுத்ததாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த வசனத்தின்படி பொறுமையாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. இந்த சூழ்நிலையில், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க பொறுமையாய் இருங்க. ஆமென். முதலாவது நீங்க கேட்டீங்க, உங்களுடைய முடிவை பற்றி ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி. அடுத்ததாக பயப்படாதீர்கள், இப்பொழுது பொறுமையாய் இருங்கள். அவசரமான முடிவுகளை, துரித முடிவுகளை எடுக்க வேண்டாம். பொறுமையாய் இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார், ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். இந்த வசனத்தில் கவனித்து பாருங்க ஒரு வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவு. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறணும். கர்த்தருடைய செயலின் முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அதுக்காக நீங்க காத்திருங்க. ஆமென். நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா காத்திருக்கும் போது அவருடைய செயலின் முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்படும். அநேகரை அது அதிர்ச்சிக்குள்ளாக்கும், அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாகும். ஆமென். உங்களை பார்த்து அநேகர் இயேசுவுக்குள்ளாக்கப்படுவார்கள். அதனால ஆமென், கர்த்தருடைய செய்கையின் முடிவுக்காக நீங்கள் காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய முடிவை அவரால் மாற்றி எழுத முடியும். அவர் இன்றைக்கே அதை செய்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய முடிவை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். ஆமென். உங்களுடைய முடிவை ஆண்டவர் திருத்தி எழுதுகிறார். ஆமென். நீங்கள் நினைத்த மாதிரி அல்ல, நீங்கள் நினைத்த மாதிரி அல்ல. தேவனுடைய கரத்திலே இருக்கும்போதே அந்த களிமண் பாத்திரம் கெட்டு போயிற்று. ஆமென். ஆண்டவர் அந்த மண்ணை தூக்கி எறியல, அந்த களிமண்ணை வேண்டாம் என்று உதறல. மறுபடியும் அதை தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய், தன்னுடைய பார்வைக்கு அருமையான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் இயேசுவின் கைக்குள்ளாக இருக்கிறீர்கள், கர்த்தருடைய கைகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். உங்களை அவர் வணைகிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உடைக்கப்பட்ட உங்களை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக வணைந்தெடுப்பார். நல்ல ஒரு மகிமையான பாத்திரமாய் உங்களை மாற்றுவார். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். எந்த ஆமென் காரியத்தை மாற்றி அமைக்க வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பரிசுத்தர். எங்களுடைய துதிகளிலே நீர் பிரியப்படுகிறவர். ஆண்டவர், எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர், எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களுடைய முடிவை நீர் மாற்றி எழுதுவதாக இந்த நாளில் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். பேதுருவினுடைய முடிவை மாற்றி எழுதினீர், எரேமியாவினுடைய முடிவை மாற்றி எழுதினீர். அதே போல எங்களுடைய முடிவையும் ஆமென் நீர் மாற்றி எழுதுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஒரு ஆச்சரியத்தின் நாட்களுக்குள்ளாய், ஆமென், அற்புத சாட்சியின் நாட்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். அதற்காக நன்றி. அப்படிப்பட்ட நாட்களை நீர் எங்களுக்கு தருகிறீர், அதற்காக நன்றி. கர்த்தருடைய செய்கைகளின் முடிவை பார்க்கிற ஒரு நாட்களை ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. கர்த்தருடைய செய்கைகளின் முடிவு எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். விசேஷமாக
எல்லை பட்டணத்திற்காகவும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அவர்களுடைய முடிவுகள் மாற்றி எழுதப்படணும். ஆண்டவரே, அவர்கள் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, ஆமென், இயேசு என்னுடைய தேவன் என்று அவர்கள் அறிக்கையிட, தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவரை நீர் கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.